அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு கடும் பின்னடைவு. இந்தியா முழுவதும் நடைபெற்ற 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் பின்னடைவு. மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அசுர பலத்தோடு உள்ளது. இது போன்ற கட்சியை எனது வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சரும் ஆன ப. சிதம்பரம் அவர்களே கூறியுள்ளார். மேலும் மோடி அவர்கள் தொடர்ந்து இந்தியாவின் 3வது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மோடி அவர்களின் 10 ஆண்டு கால சாதனையை வலியுறுத்தி அவர் ஒரு புத்தகத்தையும் எழுதியுள்ளார். மிக விரைவில் இந்த புத்தகம் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து விட்டது. இது போன்ற வளர்ச்சியை நான் பார்க்கவே இல்லை என அவர் வெளிப்படையாக கூறியிருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் கரைந்து வருகிறது. மிக விரைவில் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் காணாமல் சென்றுவிடும். காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி என்ற அந்தஸ்தையே இழந்துவிடும். மேலும் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்த இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த இந்தியா கூட்டணியே கூட 18வது மக்களவை தேர்தலில் முறையாக தங்களுக்கான பணிகளை செய்யவில்லை. இதனால்தான் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது என்று பலர் கூறுகிறார்கள். மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி என்பதனால் தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் நம்பினார்கள். குஜராத், பஞ்சாப், மேற்கு வங்காளம், கேரளா என்ற 4 மாநிலங்களில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. குஜராத்தில் 2 தொகுதிகளிலும், பஞ்சாபில் லூதியானா, மேற்கு வங்காளத்தில் காலிகஞ்ச், கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தின் நிலம்பூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் குஜராத்தில் ஒரு தொகுதியில் மட்டுமே ஆளும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மற்றொரு தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதேபோன்று பஞ்சாப் லூதியானா தொகுதியிலும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று 2 வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதேபோன்று மேற்கு வங்காளத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று காலிகஞ்ச் தொகுதியை கைப்பற்றிக் கொண்டார்கள். கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்து வருகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தின் நிலம்பூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இந்த கட்சியிலிருந்து விலகி மாற்றுக் கட்சிக்கு சென்றார். எனவே அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி 2வது இடத்தையும், தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 3வது இடத்தையும், தேசியத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி 4வது இடத்தையும் பெற்றுள்ளது. மொத்தமாக இந்தியா முழுவதும் நடைபெற்ற 5 தொகுதிகளில் ஒரு தொகுதியை மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியுள்ளது. 2 தொகுதிகளை ஆம் ஆத்மி கட்சியும், ஒரு தொகுதியை காங்கிரஸ் கட்சியும், ஒரு தொகுதியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் கைப்பற்றியுள்ளது. மேலும் இந்த வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. மத்தியில் ஆளுகின்ற கட்சி வலிமையான கட்சி, 10 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களை கொண்டுள்ள கட்சி என பல்வேறு விதத்தில் தங்களை உயர்த்தி பேசிக்கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சியினர் சாதாரண இடைத்தேர்தலிலேயே கோட்டை விட்டு விட்டார்கள். கேரளம், மேற்கு வங்கத்தில் கூட பரவாயில்லை, குஜராத்தில் அவர்கள் ஆளுகின்றார்கள். தொடர்ச்சியாக குஜராத்தில் ஆளுகின்ற கட்சியாக உள்ளது. பிரதமர் மோடி அவர்களின் சொந்த மாவட்டம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் சொந்த மாவட்டம். அப்படி இருந்தும் கூட அங்கு ஒரு தொகுதியை ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினர் கூறியுள்ளார்கள். நன்றி.